டெரஸ் கார்டனிங் பற்றின ஒரு வீடியோ தான் இது. நம்ம வீட்டு மாடியில் என்ன மாதிரியான செடியெலாம் வைக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கலாம். நான் நிறைய செடியை ஏற்கனவே நிறைய வளர்த்துருக்கேன். அதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், ஏதாவது நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி சுலபமாக வளரக்கூடிய செடியெலாம் நம்ம வளர்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்க நர்சரியில் நம்ம போய் நல்ல ஒரு செம்மண், அதுக்கப்புறம் உரம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம கவு டங்க் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இல்லைனா கோட்டோட மேன்யூர் இருந்துச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் இருக்க விதைகள் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டாலே வளரும். அதே மாதிரி பம்ப்கின், கடையில் வாங்குகிற அந்த பூசணிக்காயிலேருந்தே நம்ம விதைகள் எடுத்து நம்ம அதை உலர்த்தி நிழலில் அதையுமே நம்ம விதைக்கலாம். இது மஞ்சள் செடி. பொங்கல் அப்போ நம்ம மஞ்சள் வாங்குவோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து வச்சோம்னாலே ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு செடி வளர்ந்துடும். அடுத்த பொங்கல் வர்றப்போ நம்மளுக்கு அறுவடைக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மஞ்சள் செடியிலேருந்து நம்மளுக்கு நிறைய ஒரு சின்ன ஒரு துண்டு மஞ்சள்லேருந்து நிறைய மஞ்சள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எடுத்தோன்னே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது அந்த மண் வாசனை. அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம கத்திரிக்காய் கூட வளர்க்கலாம். நிறைய காய்கள் கிடைக்கும். ஒரு 2-3 செடி வச்சோம் அப்படின்னாலே நிறைய கத்திரிக்காய் நம்மளால் அறுவடை செஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் ஒரு வாட்டி எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம மாடியில் நம்ம ஏதாவது நிறைய செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும், மன நிம்மதியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம விதைகள்லாம் வாங்கி நம்ம வளர்க்கலாம். இது வெண்டைக்காய் செடி. ஒரு வாட்டி நம்ம ஒரு 2 வெண்டைக்காய் செடி வச்சிட்டோம் அப்படின்னா, விதை வாங்கி கடையில் நம்ம நர்சரியில் விதை வாங்கி வச்சிட்டோன்னா நிறைய காய் கிடைக்கும். இது கொடை மிளகா சின்னதாக இருக்குது. நிறைய காய்கள் நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு வாழை மரம். நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேனில் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வளர்ந்துடும். எல்லா விதமான கீரை, குறிப்பாக சிறுகீரை, அரைக்கீரை இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வளர்க்கலாம். மணத்தக்காளி கீரை கூட நம்ம கடையில் வாங்குறதுல அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் குட்டியாக, அந்த பழத்தை நம்ம நிழலில் உலர்த்தி இல்லை அந்த பழத்தை கூட நம்ம மண்ணில் போட்டு விதைச்சோம் அப்படின்னாலே வளர்ந்துடும். தேவையில்லாத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டிலே நம்ம உரம் தயாரிக்கலாம். இதை நம்ம மக்க விட்டுறணும். அதுலேருந்து வர இந்த தண்ணியை கூட நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்ல உரமாக இருக்கும். நம்ம வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலுமே நம்ம அதை ஒரு இதில் நம்ம கலெக்ட் பண்ணி சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உரம் தயாரிக்க பயனுள்ளதாக இருக்கும். நல்லா மக்கினதுக்கப்புறமா செடிக்கு இது நல்ல ஒரு உரமாக இருக்கும். நிறைய காய் வைக்கும், நிறைய பூக்கள் கூட கிடைக்கும். பிளான்ட் நர்சரியில் கூட நம்மளுக்கு வேணும்னா உரம் கூட வாங்கிக்கலாம். அங்கேயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விலையில் கிடைக்கும். கொடி வகையான செடியை நம்ம வைக்கிறதுக்கு ஒரு பந்தல் மாதிரி கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பந்தல் வச்சுக்கலாம். எலுமிச்சை செடி இந்த மாதிரி நிறைய செடியை நம்ம மாடியில் வளர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த செடியுமே நம்ம வளர்த்துக்கலாம். நிறைய பூக்கள் இருக்க செடி கூட நம்ம வளர்க்கலாம். இது செவ்வந்தி பூ. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் நிறைய பூக்கள் நம்மளால் பார்க்க முடியும். இது நர்சரியிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். அது வாங்கி நம்ம வளர்த்துக்கலாம். நிறைய பூக்கள் ரொம்ப நாளைக்கு வாடாமல் அப்படி இருக்கும். நல்ல ஒரு பிரைட் கலர்ஸில் இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இண்டோர்ஸ் பிளான்ட் கூட நம்ம நிறைய வாங்கி நம்ம வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு பால்கனி பக்கமாக இல்லை மாடிப்படி ஓரங்களில் நம்ம நிறைய வச்சுக்கலாம். இது ரப்பர் பிளான்ட் இருக்குது, உங்களுக்கு ஜிசி பிளான்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. குறிப்பாக இண்டோர் பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்லாம் ரொம்ப ஈஸியாக வளரும். ஈஸியாக நம்ம இன்னொரு புது செடியை உருவாக்கலாம். அதே மாதிரி மணி பிளான்ட்டும் ஈஸியாகவே நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் இருக்குது. அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன ரோஸ் செடியும் இருக்குது. இது கீரை செடி. இந்த மாதிரி நிறைய செடி நம்ம சீக்கிரமாக வளர்த்து அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜிசி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஒரு 150 ரூபா இருக்கும் ஒரு சின்ன செடியே. இது இண்டோர் பிளான்ட். இதோடைய லீஃப்லாம் நல்லா இருக்குது. இதில் நிறைய கிளைகள் கொஞ்சம் போக போக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வாங்கினப்போ எடுத்த வீடியோ. அவுட்டோர் கார்டனிங் மட்டும் இல்லாமல் இன்டோர் கார்டனிங்கும் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இன்டோர் கார்டனிங். மணி பிளான்ட்டில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. லீஃப் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில், இன்னொன்று கொஞ்சம் நல்ல டார்க் கலரில் வித்தியாசமான லீவ்ஸ்லாம் இருக்கும். இது நியான் மணி பிளான்ட். ரொம்ப அழகாக இருக்கும் அதில் கலரே, அதனால் வாங்கினோம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் கொஞ்சம் வளர வளர நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். இந்த செடியுமே நல்லா வளர்ந்துருச்சு. அந்த பச்சை கலரில் இருக்க செடி
இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை செடி. இது வந்து விதைகளில் ஈஸியாக நம்ம வந்து வளர்த்துக்கலாம். எங்கேயாவது விதை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு நிறைய வந்து கொடி மாதிரி வளர்ந்துடும். விதையுமே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் செடி. கொடி மாதிரி இருக்க செடிக்கெலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பந்தல் கட்டி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும். அரளிப்பூ செடி அந்த மாதிரி நிறைய செடியை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான, சாமிக்கு தேவையான பூக்கள்லாம் நம்ம வீட்டிலேருந்தே கூட எடுத்துக்கலாம். ரோஸ் அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்கலாம். செம்பருத்தி செடி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தில் நம்ம வந்து முருங்கை கூட வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இதில் நிறைய இலைகள் வந்திருக்கு. மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி அதெல்லாம் நல்லாவே காய்க்கும். நம்ம சீக்கிரமாகவே அதை அறுவடை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் எப்படி நம்ம அதுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு கவுடங்க் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை கடையிலே வாங்கி உரம் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கலாம். இது வந்து கருவேப்பிலை செடி. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற அந்த வாழைப்பழத்தூள் அதெல்லாம் வந்து நம்ம தண்ணியெலாம் நல்லா ஊற்றி வச்சு டீ தூள் கொஞ்சம் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தயிர் போட்டோம்னா அது வந்து நல்லா ஒரு 3 நாள் விட்டுட்டோம் நல்லா அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும். தண்ணி கலந்து நம்ம செடிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் உரம் செய்யணும் அப்படின்னா நிறைய செய்யணுன்னா செய்யலாம். பிளான்ட் நர்சரியில் வந்து நம்மளுக்கு வேணும்னா வெர்மி கம்போஸ்ட் வாங்கிக்கலாம், இல்லை கம்போஸ்ட் வாங்கிக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கேக் கிடைக்கும். அதுவுமே நம்ம செடிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து வெத்தலை கொடி. எவ்வளோ அழகான ஒரு கிளிப்பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெசர்ட் ரோஸ் இதை வந்து பல வருஷமானாலும் உங்களுக்கு செடி வந்து இதாகாது. நிறைய பூக்கள் கொடுக்கும். தண்ணி வந்து இல்லைனா கூட இந்த செடி வந்து நல்லாவே பூக்கள் கொடுக்கும். இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். நம்ம டெரஸ் கார்டனில் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டும் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப பார்த்துக்க முடியாது அப்படின்னா அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். கடையில் ஹேங்கிங் பாட்ஸ் இருக்கும். இதில் நம்ம கொடி மாதிரி வளர்கிற செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக சேர்க்கும். இந்த செடியெலாம் நல்ல தளத்தலன்னு இருக்கும்போது நம்மளுக்குமே ஒரு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ குணம் இருக்க செடியும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி, துளசி, அதே மாதிரி தூதுவளை இந்த செடியெலாம் நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம். இது நம்ம நர்சரியிலேருந்து தான் வாங்கினது. நிறைய பூக்கள் வந்து பூத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செடியே வந்து இந்த பூக்களோடைய வெயிட்னால கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கலரில் இருக்குது. கொத்து கொத்தாக அப்படி பூக்கள் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சாமிக்கு தேவையான அரளிப்பூ இதெல்லாமே நம்ம மாடியில் வச்சுக்கலாம். ரோஸ் ரொம்ப நல்ல ஒரு பிரைட் கலராக இருக்குது. முக்கியமாக ரோஸ் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த உரம் கொடுக்கலனாலும் கூட பனானா பீல் வாட்டர் கொடுத்தோனாலே நல்ல பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி இதுவுமே செவ்வந்தி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நல்ல பிரைட் கலரில் நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். அந்த பூவெலாம் நம்ம மாடியில் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெசர்ட் ரோஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லாமே நிறைய விதவிதமான பூக்கள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். குறிப்பாக நம்ம பிளான்ட் நர்சரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னா நம்ம ரோஜா பூ. அதில் விதவிதமான கலரில் நம்ம வந்து வாங்கி வைக்கணும்னு நினைப்போம். அதில் வந்து ஒரு மொட்டு வந்து ஒரு பூ விரியும் போது நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற பூ, கொடி வகையை சார்ந்த பூ தான் இது. மருதாணி செடி கூட நம்ம மாடியில் வந்து வச்சு வளர்க்கலாம். செடியை வளர்க்கும் போது நம்மளுக்கு அதோட பராமரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி மண்ணை நல்லா கிளறி விடலாம், உரம் ஏதாவது போடலாம். அதே மாதிரி தேவையில்லாத செடி ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா அந்த செடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சத்து வந்து நம்மளுக்கு அதுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி இந்த விதைகள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை சேகரித்து வச்சுக்கணும். யாருக்காவது கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு முடக்கத்தான் மூலிகை செடி. மூலிகை செடின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கற்பூரவள்ளி, துளசி, முடக்கத்தான், தூதுவளை இந்த மாதிரி அதுமாதிரி பெரண்டை இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு மூலிகை செடி. இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலுமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு புதினா கூட நம்மளுக்கு கடையில் வாங்குறத நம்ம வீட்டில் தண்ணியில் போட்டு அதுக்கு வேர் வர வச்சு வளர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வாட்டர்மெலன் வந்து வளர்த்தோம். இது கடையில் வாங்கின ஒரு ஃப்ரூட்டில் இருந்து எடுத்த விதை தான். பார்த்திங்கன்னா வீட்லேயே நல்லா அழகாக வளர்ந்து வந்திருக்கு.
இது ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் தான் அது வளர்ந்தது. ஒருவேளை நல்லா நிறைய மண் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா பெரிய காயாக வந்திருக்கலாம். இது வந்து நாங்கள் வெட்டி சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பிரைட் கலராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம வந்து மாடியிலே வளர்த்து இந்த மாதிரி அறுவடை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷந்தான். அதோடு இல்லாமல் நம்மளுக்கு சங்குப்பூவில் வந்து ஒயிட் அதே மாதிரி இந்த கலருமே இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும், விதையும் நிறைய கிடைக்கும். இந்த விதைகளையுமே நம்ம சேகரித்து வச்சு யாருக்காவது கொடுக்கலாம். ஒருவேளை பால்கனி இருக்குது அப்படின்னா அதில் அழகழகான ஒரு ரோஜா செடிகளை நம்ம வைக்கலாம். குறிப்பாக இன்டோர் பிளான்ட்ஸையுமே நம்ம பால்கனியில் வைக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஜி பிளான்ட் இருக்குது, ரப்பர் பிளான்ட் இருக்குது, ரோஸ் செடி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மணி பிளான்ட் கூட நாங்கள் வந்து வச்சுருந்தோம். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காலை வெயில் வந்து இங்கே வர்றதுனால செடிக்குமே ரொம்ப நல்ல ஒரு வெயிலும் கிடைச்ச மாதிரி இருக்கும். தண்ணி உரம் எல்லாம் போடுறதுனால பூக்களுமே நம்மளுக்கு நல்ல பெருசாக நல்ல ஒரு கலராக நம்மளுக்கு இருக்குது. இந்த ரோஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ரோஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஊட்டியிலேருந்து எடுத்த மாதிரி. சப்ஜா சீட்ஸ் செடி ரொம்ப மணமாக இருக்கும் இந்த செடி. இதுவுமே நல்ல ஒரு சின்ன செடி வந்தால் போதும், அதில் நிறைய விதைகள் கிடைக்கும். இந்த மணி பிளான்ட் வந்து நான் ஒரு சின்ன தொட்டியில் 3 வருஷமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாடியில் ஒரு நிழல் இருக்க இடத்துல இந்த செடியை நான் வச்சுட்டேன். இந்த செடி என்ன ஆகிடுச்சுன்னா இலைகள்லாம் நல்லா பெருசாகி அந்த சுவரில் நம்மளுக்கு ஒட்டிட்டு நல்ல பெரிய இலைகள் இருக்க மாதிரி ஒரு மணி பிளான்ட்டாக மாறிடுச்சு. அதோடைய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் அதோடய வேர்கள் வந்து நம்ம அந்த சுவர்லேயே ஒட்டி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அந்த மணி பிளான்ட்டில் இருக்க ஒரு சின்ன செடி தான். இது எவ்வளோ சின்ன லீஃபாக இருக்குது, அது எவ்வளோ வந்து ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள். பிரண்டை வந்து அதுலேயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஈஸியாக வளர்ந்துடும். சும்மா அந்த குச்சியை நம்ம உடச்சி வச்சிட்டாலே போதும், பிரண்டையுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு டெசர்ட் ரோஸ்ன்னு பார்த்தோம்ல, அந்த செடியோட விதைகள் வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தோம். அந்த செடியுமே உள்ளேருந்து வளர்ந்துருச்சு. இந்த செடி கொஞ்சம் பெருசான நம்ம நர்சரியில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 150 ரூபா அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே அதை கொஞ்சம் போட்டு வச்சு இப்போ அதுலேயுமே நம்மளுக்கு பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அழகாக இருக்கும். இதோட பூக்களுமே நிறைய பூக்கள் பூக்கும். நீங்களுமே வீட்டில் டெரஸ் கார்டன் வைங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.